வாகம், உங்க வாழ்க்கைய கண்ட்ரோல் பண்றது நீங்களா இல்ல விதியா? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம எண்ணங்கள் எப்படி நம்ம வாழ்க்கையை உருவாக்குதுன்னு ஆழமா பார்க்க போறோம். இதுக்கு பேரு தான் அகநிகழ்வு. வாங்க, இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்க ஒரு பயணம் போலாம். உங்க வாழ்க்கைய எது தீர்மானிக்குது? வேலையா, படமா, இல்ல நம்ம சொந்த பந்தங்களா? ஆமா, இதெல்லாம் முக்கியம்தான். ஆனா இது எல்லாத்துக்கும் ஆணி வேறா ஒண்ணு இருக்குமே, அது என்ன? அந்த மூலசக்திய பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் ஒரே வார்த்தையில இருக்கு. அதுதான் அகநிகழ்வு. இது நம்ம மனசோட மிகப்பெரிய ரகசியம். சரி வாங்க, இத பத்தி கொஞ்சம் விரிவா பாப்போம். அகநிகழ்வு. இந்த வார்த்தையை ரெண்டா பிரிச்சு பாருங்களேன். அகம் அப்புறம் நிகழ்வு. அகம்னா நம்ம உள் மனசு, நம்ம எண்ணங்கள், உணர்ச்சிகள் எல்லாம். நிகழ்வுனா வெளியில நடக்கிற சம்பவங்கள். சிம்பிளா சொல்லணும்னா, வெளியில நீங்க பாக்குறவங்க வாழ்க்கைய உள்ளுக்குள்ள நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதோட ஒரு கண்ணாடி மாதிரி தான். சரி, இந்த அகநிகழ்வு நமக்குள்ள இருந்து தான் ஆரம்பிக்குதுன்னா அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன? அந்த முதல் ஸ்பார்க் எங்கிருந்து வருது? வாங்க, அந்த மூலசக்தியான நம்ம எண்ணங்களோட பவரை பத்தி இப்போ புரிஞ்சுக்கலாம். எண்ணம் போல் வாழ்க்கை, இது நம்ம வெறும் பழமொழியா தான் கேட்டிருப்போம் இல்லையா? ஆனா நிஜம் என்னன்னா, இது கிராவிட்டி மாதிரி ஒரு யூனிவர்சல் லா. நீங்க ஒரு விதைய நட்டா அது எப்படி மரமா வளருதோ அதே மாதிரி தான் நீங்க ஒரு எண்ணத்தை விதைச்சா அது உங்க வாழ்க்கையாவே மாறிடுது. சரி, இந்த மேஜிக் எப்படி நடக்குது? இங்க பாருங்க, இந்த ஸ்டெப்ஸ் அது அழகா விளக்குது. முதல்ல உங்க மனசுல ஒரு சின்ன எண்ணம், ஒரு விதை மாதிரி விழும். அப்புறம் அந்த எண்ணத்தை நீங்க ஒரு அகக்காட்சியா, அதாவது உங்க மனசுக்குள்ள ஒரு சினிமா காட்சி மாதிரி ஓட்டி பாப்பீங்க. அது போக போக ரொம்ப தீவிரமாக்கி ஒரு வலுவான வேண்டுதலா மாறும். கடைசியா அந்த வேண்டுதலோட உங்க உழைப்பும் சேரும்போது அது நிஜமான நிகழ்வா மலருது. இதுதாங்க படைப்போட சீக்ரெட். இப்போ இந்த அகநிகழ்வுங்கிற ஆங்கிள் இருந்து நம்ம வாழ்க்கையோட சில பெரிய விஷயங்களை, அதாவது காலம், கடவுள், விதி, இதையெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கலான்னு பார்க்கலாமா? கண்டிப்பா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். காலம்னா என்ன? அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு நதியா? இல்லவே இல்ல. காலங்கிறது நம்ம எல்லாரும் ஒன்னா வேலை செய்யறதுக்காக நாமளே உருவாக்கின ஒரு டூல். நம்ம மனசுக்கு ஒரு மேப் மாதிரி. யோசிச்சு பாருங்க, ஒரு வைரஸோட ஆயுசு கொஞ்சம் மணி நேரம், மனுஷனுக்கு 100 வருஷம், சூரியனுக்கு கோடிக்கணக்கான வருஷங்கள். இதுல எதுங்க நிஜமான காலம்? அதனால காலம்ங்கிறது ஒருத்தரை பொறுத்து மாறக்கூடியதுதான். அப்போ கடவுள் யாரு? அவர் எங்கேயோ மேல இருந்து நம்மள கண்ட்ரோல் பண்ற ஒரு ஆளா? இல்ல. கடவுள்ங்கிறது ஒரு எனர்ஜி, ஒரு பவர். கிராவிட்டி எப்படி எல்லாத்தையும் பாகுபாடு பார்க்காம இழுக்குதோ அதே மாதிரி தான் நமக்குள்ள வேலை செய்யற ஒரு யுனிவர்சல் பவர். அந்த பெரிய சக்தியோட ஒரு சின்ன துளி தான் நம்ம ஒவ்வொருத்தரும். இந்த பிரபஞ்சமே இரட்டைத்தன்மையில தான் இயங்குது. பாருங்களேன், ராத்திரி இருந்தா பகல் இருக்கு, சந்தோஷம் இருந்தா துக்கம் இருக்கு, வெற்றி இருந்தா தோல்வி இருக்கு. நம்ம வாழ்க்கையே இந்த ரெண்டுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு டான்ஸ் மாதிரி தான். சரி, இந்த டான்ஸை டைரக்ட் பண்றது யாரு? மறுபடியும் அதே பதில் தான், நம்ம எண்ணங்கள் தான். எல்லாம் என் தலைவிதின்னு சொல்றத முதல்ல நிறுத்தணும். விதிங்கிறது ஏற்கனவே எழுதி வச்ச ஒரு கதை கிடையாது. அது நீங்க ஒவ்வொரு நாளும் எழுதுற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை எழுதுற பேனா எதுன்னு தெரியுமா? அது உங்க எண்ணங்கள் தான். நீங்க நினைக்கிற ஒவ்வொரு பாசிட்டிவான எண்ணமும் உங்க எதிர்காலத்துல ஒரு பிரகாசமான சாப்டர் எழுதுது. இந்த ஆழமான பிலாசபி எல்லாம் வெறும் கற்பனைன்னு நினைக்காதீங்க. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த யூனிவர்சல் உண்மைகள் எல்லாமே நம்ம தாய்மொழியான தமிழுக்குள்ளேயே அதோட ஒலிகள்லேயே ஒளிஞ்சிருக்கு. மொழிங்கிறது வெறும் வார்த்தைங்க இல்ல, அது ஒரு சயின்ஸ். வாங்க, அதை இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆமாங்க, நம்ம முன்னோர்கள் மொழிய சும்மா பேசுறதுக்கு மட்டும் பயன்படுத்தல. அவங்க பிரபஞ்சத்தோட ரகசியங்களையே ஒலிகளுக்குள்ள பேக் பண்ணி வச்சிருக்காங்க. தமிழ்ல இருக்கிற ஒவ்வொரு சவுண்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட வைப்ரேஷனும் ஒரு அர்த்தமும் இருக்கு. உதாரணத்துக்கு ஆங்கிற சவுண்டை எடுத்துக்கலாம். இதுதான் படைப்போட ஒலி. அம்மா, அப்பா, அன்பு, ஏன் அணு, இப்படி படைப்போட மூலமா இருக்கிற எல்லாத்துலயும் இந்த ஆ சவுண்டு இருக்கும். நாம பிறக்கும்போது போடுற சத்தமும் இதுதான். இதுதான் எல்லாத்துக்கும் பேஸ். அடுத்து கா. இது எனர்ஜி, ஆக்ஷன், இதோட ஒலி. ஆங்கிற அந்த படைப்பு ஒலிக்கு உயிர் கொடுக்கிற சக்தியே இந்த காதான். அகமன்ற வார்த்தையை பாருங்களேன். ஆங்கிற படைப்பு காங்கிற சக்தியோட சேரும்போது தான் நம்ம உள்ள உலகம், அதாவது நம்ம மனசே உருவாகுது. இவ்வளோ நேரம் நாம பிலாசபி, மொழியோட சயின்ஸ்னு எல்லாம் பார்த்தோம். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இந்த அறிவை வச்சு நம்ம வாழ்க்கையை எப்படி பெட்டர் ஆக்குறது? வாங்க, நம்ம ஃபியூச்சரை நாமளே உருவாக்குவோம். நம்ம இவ்ளோ நேரம் பேசுனதோட ஒரே ஒரு ஒன்லைன் சம்மரி இதுதான். உங்க வெளி உலகத்தை மாத்த முயற்சி பண்றத நிப்பாட்டுங்க. அதுக்கு பதிலா உங்க உள் உலகமான உங்க எண்ணங்களை சரி பண்ணுங்க. வேற சரி செஞ்சா மரம் தானா வளரும், இல்லையா? சரி, இதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணும்? இதோ உங்களுக்கான வழி. முதல்ல உங்க மேல உங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை வேணும். உங்க மனசுல பாசிட்டிவ் எண்ணங்களை ஒரு கார்டன் மாதிரி வளருங்க.
உங்க ஃபியூச்சரை செதுக்கிற சிற்பி நீங்க தான்னு ஒரு நிமிஷம் கூட மறக்காதீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வெறும் ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்ல, இது உங்க மனசோட சயின்ஸ். கடைசியா இந்த ஒரே ஒரு கேள்வியோட உங்களை நான் யோசிக்க வைக்க போறேன். நான் யார்? நான் இந்த உடம்பு மட்டும்தானா, இல்ல இந்த எண்ணங்களோட ஒரு தொகுப்பா? இந்த அகநிகழ்வு பயணத்துல இந்த கேள்விக்கு நீங்க ஒரு புது ஆழமான பதில கண்டுபிடிப்பீங்கன்னு நம்புறேன். அந்த பதிலை தேடுற உங்க பயணம் இன்னைக்கே தொடங்கட்டும். நன்றி.